மேப்பிங் டிவைஸை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஃபுல் டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம ட்ரோன் கிராஷ் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவைஸை பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது மாதிரி தான் ஹோல்ட் பண்ணிக்கணும். தொங்க விடுறதோ அப்படிலாம் வச்சுக்க கூடாது. கார்னர்ல ஒரு மரம் இருக்கு அப்படின்னா மரத்து பக்கத்துல இப்படி பாயிண்ட் வச்சா கரெக்டா அப்படியே ட்ரோன் போகுமானா போகவே போகாது. எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா மரம் இருக்குன்னா மர கிளைய தான் நம்ம டார்கெட் பண்ணிக்கணும். அதுல இருந்து ஒரு 8 அடி கைஸ், ஒரு 8 அடி வந்துதான் நீங்க பவுண்டரி பாயிண்ட் வைக்கணும். இப்படி வச்சீங்கன்னா ட்ரோன் கரெக்டா உங்களுக்கு கிராஷ் இல்லாம அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 1 இது. சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ஸ்டக்கிள் பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்னு வந்துட்டு பாலிகன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் அப்ஸ்டக்கிள், 2 அப்ஸ்டக்கிள் இருக்கு நமக்கு. ஸோ சர்க்கிள் அப்ஸ்டக்கிள் எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரம் இருக்கிறதுல வச்சுட்டு நான் ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம் ப்ரோ, எனக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க, வச்சுட்டு 5 மீட்டர் இன்டர்வென்ஷன் பண்ணா இடிக்காம இருந்ததுனால கண்டிப்பா இடிச்சிடும். இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பாலிகல் அப்ஸ்டக்கிள் தான் வைக்கணும். அது எப்பவுமே 4 பாயிண்ட் வைக்கணும். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 8 அடி, அதுல அடுத்த பாயிண்ட் அங்க இருந்து ஒரு 8 அடி, அங்க இருந்து ஒரு 8 அடி, எந்த சைடு பார்த்தாலும் ஒரு 8 அடி கேப் இருக்கிற மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அப்பயுமே ட்ரோன் கிராஷ் அப்ஸ்டக்கிள் அவாய்ட் பண்ண முடியும். சோ ரவுண்ட் அப்ஸ்டக்கிளை பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் போஸ்ட் மரம், அப்புறம் பார்த்தா ஸ்டே கம்பி எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் தான் நீங்க ரவுண்ட் அப்ஸ்டக்கிள் யூஸ் பண்ணணும். ரவுண்ட் அப்ஸ்டக்கிள் வைக்கும் போது பக்கத்துல இருந்து ரவுண்ட் அப்ஸ்டக்கிள் அப்படிலாம் வைக்க கூடாது. எப்போதே பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மரத்தை ஒட்டி போயிடணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு பக்கத்துல போயிட்டு பாயிண்ட் 1 அக்யூரசி வந்த பிறகு பாத்தீங்க அப்படி ரவுண்ட் அப்ஸ்டக்கிள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் மரத்துல கண்டிப்பா இருக்கிறது பாசிபிலிட்டி கம்மி. அதே மாதிரி நான் அப்ஸ்டக்கிள் கரெக்டா வச்சிட்டேன் ப்ரோ, இன்டர்நேஷன் தள்ளணுமா வேணாமா, இன்டர்நேஷன் கண்டிப்பா தள்ளணும். அப்ஸ்டக்கிள் வச்சுட்டு 2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் இன்டர்நேஷன் எப்போதுமே வச்சுக்கோங்க. அப்பதான் ட்ரோன் சேஃபா இருக்கும். இந்த 3 மெத்தட் தான் மேப்பிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ட்ரோன் கிராஷ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். இல்ல இன்னும் மேப்பிங் டீடைல்ஸ் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.